தென் இன்னைக்கு வீடியோவில் நம்ம மொபைலில் டெலிட் ஆன அன்ஃபார்ச்சுனேட் டெலிட் ஆன மொபைல் ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ், வீடியோஸ் அல்லது அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது, அதாவது நம்ம மொபைலுக்கு எப்படி கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரி ஒரு ரீசைக்கிள் பின் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோக்குள்ளே திறந்த அந்த கிளிக் பட்டனையும் கூட கிரியேட்டர் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தென் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம இன்றைக்கி இந்த டம்பஸ்டர் அப்படின்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் எப்படி நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக டெலிட் பண்ண ஃபைல்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ரீசைக்கிள் பின் போல செயல்படும். ஃபஸ்ட் நம்ம இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னே சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அதுக்குலாம் நீங்கள் எனேபிள் கொடுத்துங்க. இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. அந்த வெர்ஷன் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும். டெலிட் ஆன ஃபைல்ஸை நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவ் பண்ணிக்கலாம், தேவையான டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் இப்போ ஓப்பன் பண்ணப்போ எந்த ஃபைல்ஸும் டெலிட்டில் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த டெலிட் ஃபைலும் இல்லைன்னு காமிக்குது. இப்போ நான் நியூவாக ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 1.5 MB சம்திங். இந்த ஃபோட்டோவை இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதே ஃபைல் அதே சைஸோட எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாமல் இதில் சேவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபைலும் வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இதுலேயும் வந்து நீங்கள் சரி டெலிட் பண்ணிக்கலாம். அதாவது ரீசைக்கிள் பின் போல தான். நீங்கள் ஒருவேளை எம்ஐ யூஸராக இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் கொடுத்து வச்சிங்கன்னா அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். தென் அந்த பர்மிஷன்ஸ்லேயும் போய் ஸ்டார்ட் வித் பேக்ரவுண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்து வச்சிங்க. சப்போஸ் நீங்கள் எம்ஐ யூஸராக இருக்கும் பட்சத்தில். தென் இந்த அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேண்ட கொண்டு பண்ணி யூஸ் பண்ணிங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நினச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெக் வீடியோ சந்திப்போம். சைனிங் ஆஃப். பாய். ஸ்பீக் அபவுட் டெக்.